உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் முக்கிய மூத்த ஊடகவியலாளர். 35 ஆண்டுகளுக்கும் மேலாக ஊடகத்துறையில் தன் மனதில் தோன்றும் எண்ணங்களை தயங்காம சொல்லுவதில் வல்லவர்னு சொல்லலாம். அவர் திரு சிவா பரமேஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம்மா, மகிழ்ச்சி அம்மா, வணக்கம் சார். அதிமுக ஒவ்வொரு முறையும் ஆட்சி கட்டில்ல ஏறும்போதா இருக்கட்டும், இறங்கும் போதாக இருக்கட்டும், பீனிக்ஸ் பறவையாக பார்க்கப்பட்டது மக்களால. எண்ணற்ற தோல்விகள், எண்ணற்ற சறுக்கல்கள் எல்லாவற்றையும் தாண்டி அதிக முறை தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சிங்கிற பெருமைக்குரியது அதிமுக. இன்றைக்கு அதிமுகவில் ஏற்பட்டிருக்கும் இந்த சின்ன சலசலப்பு இல்ல இந்த சின்ன பிளவு நாளை அதிமுகவின் எதிர்காலம் எதை குறித்து அமையும் சார்? ரெண்டு விஷயம். ஒண்ணு, இது சின்ன சலசலப்பும் இல்லை, சின்ன பிளவும் இல்லை, இது மிகப்பெரிய விஷயம். இது ஏன்னா இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அசாதாரணமான ஒரு சூழல் அல்லது கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்பினர்களில், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களில் கிட்டத்தட்ட சரி பாதி ஆனவர்கள் அரசுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடும், மற்றொரு பகுதியினர் அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டும் எடுத்திருக்கின்றார்கள். இது சாதாரண பிளவோ உரசலோ மோதலோ கிடையாது. இது சட்ட ரீதியா மிகப்பெரிய சவால்கள் மற்றும் கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. இன்றைக்கு சட்டமன்றத்தில் அதிமுகவிலிருந்து ஒரு பிரிவினர் கட்சியினுடைய நிலைப்பாட்டிலிருந்து விலகி ஆளும் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருப்பது என்பது மிகப்பெரிய சட்ட கேள்விகளை எழுப்புவது மட்டுமல்லாமல் அதிமுக என்கின்ற கட்சிக்கான எதிர்காலம் என்னவாகும், இனி அந்த கட்சி அரசியல் களத்தில் இருக்குமா அப்படிங்கிற, அதிமுக என்கின்ற கட்சியின் எதிர்காலம் என்னவாகும், அரசியல் களத்தில் 55 ஆண்டுகளாக இருக்கின்ற அந்த கட்சியினுடைய பாதை எப்படி செல்லும் என்று பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. ஏனென்றால் இதுல பல விஷயங்கள் இதில் உள்ளடங்கி இருக்கின்றன. இன்றைக்கு சட்டமன்றத்தில் நடைபெற்ற அந்த நம்பிக்கை வாக்கு கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பின் போது ஒரு பகுதியினர் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தது என்பது எதேச்சையாக நடைபெற்றதா அல்லது மிக நீண்ட காலமாகவே கட்சிக்குள் இருந்த உட்புகைச்சல், குமைச்சல் அல்லது உரசல்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக அமைந்து விட்டதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு பிளவல்ல ஒரே நாள்ல முதல் நாள் சாயங்காலம் கட்சிக்குள் உரசல் ஏற்பட்டு மறுநாளைக்கு காலையில இப்படி மாற்றி வாக்களிப்பது என்பதெல்லாம் அவ்வளவு விரைவாக நடந்துவிடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஏனென்றால் அதிமுகவில் மிக பெரும் ஆளுமையாக இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் மறைவிற்கு பிறகு அவரை காட்டு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர் இந்த கட்சியை தோற்றுவித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆருடைய ஆளுமைக்கு இன்றளவுக்கும் தமிழக அரசியலில் யாரும் சமம் இல்லை என்கின்றதான் பொதுவாக சொல்லப்படுவதுண்டு. அவருக்கு பின்னால் இந்த கட்சியை கட்டுக்காத்து மிக நீண்ட காலம் வழிநடத்திய ஜெயலலிதா அவர்களின் மறைவிற்கு பிறகு அந்த கட்சியினுடைய தலைமைத்துவம் குறித்து பல கேள்விகள் எழுந்தன. அவர்கள் இருவரின் இடத்தையும் யாராலும் நிரப்ப முடியாவிட்டாலும் கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருந்து தேர்தலில் வெற்றி பாதையில் அழைத்து சென்று மீண்டும் அந்த கட்சிக்கு புத்துணர்வு அளிக்க முடியுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. அப்பொழுது என்ன நடைபெற்றது, முதல்வர் தேர்வில் நடைபெற்றதா நம்ம திருப்பி இப்ப சொல்லிட்டு இருக்க வேண்டாம். பிகாஸ் அது இட்ஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ்டரி. எல்லாருக்குமே என்ன தெரியும், அந்த எடப்பாடி பழனிசாமி முதல்வராக எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார், அவருக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் இடையேயான உறவுகள் ஒரு முற்படுக்கை போன்ற ஒரு உறவாகத்தான் இருந்தது. உரசல்கள் மிகுந்ததாகலாம் இருந்தது. அதனால இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு நடைபெற்று இருப்பது என்பது என்னுடைய பார்வையில் அதிமுக என்கின்ற அந்த கட்சியினுடைய எதிர்காலத்தின் மீதான மிகப்பெரிய கேள்வியை எழுப்பி இருக்கிறது. சட்ட ரீதியான மிக பெரும் சவால்களும் சிக்கல்களும் இதில் இருக்கின்றன. இப்ப சட்டசபையில நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு 47 உறுப்பினர்கள். அந்த 47 உறுப்பினர்கள் எப்படி இன்னைக்கு வாக்களிச்சாங்க அப்படிங்கிறது புதிய செய்தி அல்ல. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு குழுவினர் 22 பேர் விஜய் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு எதிராகவும், எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கர் போன்றவர்கள் எல்லாம் அதற்கு ஆதரவாகவும் வாக்களித்தார்கள். இதுல என்ன பார்க்கணும்னா, நேற்றையிலிருந்தே இந்த பேச்சுக்கள் ஓடிக்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்றும், அதனால் நேற்றுக்கே அவங்க தெளிவா அறிவிச்சிட்டாங்க. ஏன்னா முதலமைச்சர் நேர போய் எல்லா கட்சி தலைவர்களையும் சந்திச்சார் பதவி ஏற்றுக்கொண்ட பிறகு.
முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை போய் சந்தித்து அவரிடம் மரியாதை நிமித்தமான ஒரு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானை சென்று சந்தித்தார். அன்புமணி ராமதாஸை சென்று சந்தித்தார். வைகோவை சென்று சந்தித்தார். இப்படி பலரை பார்த்த பொழுது அடுத்ததாக இது நாள் வரை எதிர்கட்சி தலைவராக இருந்து எடப்பாடி பழனிசாமியும் மரியாதை நிமித்தம் சென்று சந்திப்பார் என்கின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த சந்திப்பு இன்று காலை அல்லது நேற்று பின்னிரவு கூட நடைபெறலாம் என்று கூறப்பட்ட சூழலில் அவர் இந்த அதிமுகவில் இப்பொழுது இரண்டாக பிளவுபட்டு இருக்கின்ற ஒரு அணியினுடைய தலைவரான சி.வி. சண்முகத்தை சென்று அவரிடம் வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டிருக்கின்றார். அப்பவே மிக தெளிவாக தெரிந்து விட்டது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், எஸ்.பி. வேலுமணி போன்றவர்கள் எல்லாம் உள்ளடக்கிய அந்த குழு அரசிற்கான ஆதரவு நிலைப்பாட்டை தான் எடுப்பார்கள் என்று. அப்பொழுது என்ன கூறப்பட்டது என்றால், அதாவது 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு தகவலின்படி புதன்கிழமை காலை வாக்கெடுப்பு நடைபெறும் பொழுது குறைந்தபட்சம் 30 அதிமுக உறுப்பினர்கள் தீர்மானத்திற்கு ஆதரவாக, அதாவது அரசின் மீது நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற வகையில் ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அப்ப எல்லாருமே நான் உட்பட ஊடகவியலாளர்கள் என்ன நினைச்சோம்னா, இன்னும் 2 பேரை காத்தால வாக்கெடுப்புக்கு முன்னராக இவங்க எப்படியாவது தேத்திடுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா 47ல 2/3 3/2 பகுதி 32 தான். அப்போ கட்டாயம் உங்களுக்கு இந்த கட்சி தாவல் தடை சட்டம் ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்ளிகபிள் ஆகாது. அப்போ எடப்பாடியாலே ஒன்னும் செய்ய முடியாது. அதனால இதுல பெரிய சிக்கல் இருக்கக்கூடாது என்றுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம். காலையில சட்டசபைக்கு வரும் அந்த விவாதம் ஆரம்பிக்கும் வரும் வரை குறைந்தது 30 இருக்கும் எதிர்பார்த்தோம். ஆனால் வாக்கெடுப்பு நடைபெறும் பொழுது அவர்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக 25 உறுப்பினர்கள் மட்டுமே கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான நிலைப்பாட்டிற்கு எதிராக அல்லது மாறாக வாக்களித்திருக்கின்றார்கள். இப்ப இதுல 2 முக்கியமான விஷயம் பார்க்கணும். கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? அப்ப கட்சியினுடைய நிலைப்பாடுனா அதை யார் எடுப்பாங்க? அதற்கு யார் காரணம்? இப்போ கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது என்ன? அந்த நிலைப்பாட்டை யார் எடுக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி. சட்ட ரீதியாக எது செல்லுபடியாகும் அல்லது என்னுடைய புரிதலுக்கு ஏற்றவரை சட்ட ரீதியாக எது சரி என்றால், கட்சியினுடைய தலைவர் அல்லது பொதுச் செயலாளராக யார் இருக்கின்றாரோ அவர் விடுக்கின்ற அந்த உத்தரவு அல்லது அவரால் அங்கீகரிக்கப்படுகின்ற அந்த கொறடா விப்புன்னு சொல்றது, அவர் விடுக்கின்ற உத்தரவு தான் செல்லுபடியாகும் என்பதுதான் பொதுவான புரிதல். இதுதான் மராட்டிய மாநிலத்தில் சிவசேனா கட்சி பிளவு ஏற்பட்டு பிரச்சனை வந்த பொழுது 2023ஆம் ஆண்டு இந்திய உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு முன்னால் கட்சியின் சார்பில் என்ன உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறதோ அதுவே அமலில் இருக்கும், நடைமுறையில் இருக்கும் அப்படிங்கிறது அந்த உத்தரவு. ஆனா அதுலயே ஒரு சின்ன இன்டர்பிரேஷனுக்கான ஸ்கோப் இருக்கு. சட்டசபைக்குள் சபாநாயகரினுடைய முடிவே இறுதியானது என்பதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சபாநாயகரின் முடிவு சரியா இல்லையா என்பது இட்ஸ் ஓபன் டு ஜுடிஷியல் இன்டர்பிரேஷன். சுப்ரீம் கோர்ட் அதுல சொல்லலாம். இப்ப என்ன ஆயிருக்குன்னா, இன்றைக்கு காலை, அதாவது புதன்கிழமை காலை நம்பிக்கை வாக்கெடுப்பு பெறுவதற்கு முன்னால் அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு என்பது கட்சி ரீதியாக, அதாவது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அதிமுக எடுத்த முடிவு என்பது இந்த அரசிற்கு நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எதிர்த்து வாக்களிப்பது என்பதுதான். இப்பொழுது அது செல்லுபடி ஆகுமா அல்லது சட்டமன்றத்திற்குள் செவ்வாய்க்கிழமை அன்றே சபாநாயகராக ஜே.சி.டி. பிரபாகரன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு சி.வி. சண்முகம் கூறுவதை வைத்து பார்க்கும்போது 30 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு சட்டமன்றத்தில் நாங்க தான் பெரிய குழுவினராக இருக்கின்றோம், எனவே எங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று கோரியிருக்கின்றார்கள். சபாநாயகர் என்ன முடிவெடுக்க போகின்றார் என்று தெரியாது. தனி குழுவாக அங்கீகரிக்க வேண்டும் என்றால் அந்த 3/2 பங்கு மெஜாரிட்டி, 2/3 மெஜாரிட்டி வேணும். அது இப்பொழுதைக்கு இவர்களிடம் இல்லை. அப்பொழுது என்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல இன்னொரு மிகப்பெரிய கவனிக்க வேண்டிய விஷயம் அல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சபாநாயகர் ஒரு முடிவை எடுப்பார். அந்த முடிவு சரியா இல்லையா என்பது உச்சநீதிமன்றம் வரை சேர்ந்து இந்த நடப்பு சட்டமன்ற கால தொடர்னுடைய இந்த 5 ஆண்டுகளுக்குள் முடிவு வருமா என்பதில் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா 2011ஆம் ஆண்டு அல்லது அந்த தேர்தல் காலத்தினுடைய முடிவுகள்லாம் கூட இன்னும் உச்சநீதிமன்றத்துல தீர்ப்புக்காக காத்திருக்கிறது. இப்ப என்ன ஆகும்னா,
எடப்பாடி வந்து இன்னைக்கு ஏற்கனவே வந்து ஒரு அந்த யார் யாரெல்லாம் எதிர்த்து வாக்களித்தார்களோ அவர்கள கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கிட்டார். உடனே இந்த தரப்பு என்ன சொல்கிறது, எங்களிடம் விளக்கம் கேட்காமல் எங்களை நீக்கிவிட்டார்கள், அது செல்லுபடி ஆகாது என்கிறது. கட்சி பொறுப்பில் ஒருவரை நியமிப்பதும் கட்சி பொறுப்பில் இருந்து ஒருவரை எடுப்பதும் கட்சி தலைமை சார்ந்த முடிவு. அதை வந்து கேள்வி கேட்க முடியாதுன்னா அதிமுகவினுடைய சட்ட விதிகளை நான் பார்த்திருக்கின்றேன். பெரும்பாலும் எல்லா கட்சியில தான், திமுகல அதுதான், பாரதிய ஜனதா கட்சியில தான், காங்கிரஸ்ல அதுதான். உங்களை வந்து ஒரு மாவட்ட செயலாளரை நியமிப்பதற்கு அதிகாரம் கொண்டது வந்து அந்த பொதுச் செயலாளருக்கு இருக்கிறது என்றால் நீக்குவதற்கான அதிகாரமும் அவருக்கு இருக்கிறது. இதே இது ஜெயலலிதா போன்ற ஆளுமை மிக்க ஒரு நபர் இருந்து செய்திருந்தால் யாரும் அவர் எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு கூட அந்த தைரியம் வந்திருக்காது. இப்ப சட்டம் இப்ப உடனடியாக வந்து நாளைக்கே நான் எதிர்பார்க்கின்றேன் நீதிமன்றத்தை எடப்பாடி பழனிசாமி தரப்பு அணுகி இந்த 25 பேரையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று. தகுதி நீக்கம் செய்வது யார் என்கிற அந்த உத்தரவு வந்து சட்டமன்ற தலைவர் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் தான் எடுக்கணும். அவர் உடனடியாக எடுப்பாரா என்கின்ற அந்த கேள்வி இருக்கிறது. இதுக்கு இன்னொரு கொஞ்சம் பின்புலமும் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வந்த பிறகு அவரால் கட்சியை ஒருங்கிணைத்து அனைவரையும் அரவணைத்து செல்ல முடியவில்லை, அல்லது அதற்கு அவர் விரும்பவில்லை என்பது வெட்ட வெளிச்சமான உண்மை. இது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைங்கிற யாரும் சொல்லவே வேண்டாம். அந்த கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் அல்லது வலிந்து வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லாருமே இதுக்கு சாட்சி. இன்றைக்கு சபாநாயகராக அமர்ந்திருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகரன், திமுகவில் இணைந்து இன்று சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் முதலமைச்சர், அவருடன் சென்ற மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் போன்ற பலர் வந்து இந்த அதிமுகவில் வெளியேறியது தேர்தலில் அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியது. ஏன், கொங்கு மண்டலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்து 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று அமைச்சராகவும் அவை முன்னவராகவும் இருக்கின்ற செங்கோட்டையனும் வந்து வெளியில் செல்ல வேண்டிய நிலை அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய நிலைக்கு தான் தள்ளப்பட்டார். அப்பொழுது இவர்கள் எல்லாம் ஓரணியில் இருக்கின்றார்கள். இப்ப நாளைக்கு இந்த 25 பேரினுடைய தகுதி நீக்கம் செல்லுமா செல்லாதா என்பதை சபாநாயகர் முடிவெடுக்கும் பொழுது சட்டமன்றத்தில் அவை முன்னவரான செங்கோட்டையருடன் கட்டாயம் கலந்து ஆலோசிப்பார். அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்பொழுது எப்படியான ஒரு ஆலோசனைகள் அல்லது கருத்து பரிமாற்றம் அவருக்கு கிடைக்கும் அல்லது எடுக்கப்படும் என பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது அதிமுக மிகப்பெரிய ஒரு தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வது, the survival of the party is a very big one. It's an existential crisis now. Can ADMK survive this onslaught? இப்ப நீங்க முன்னால ஆரம்பத்துல சொன்னீங்க, பீனிக்ஸ் பறவை போல பல சந்தர்ப்பங்களில் வீழ்ந்தும் எழுந்தும் வந்திருக்கின்றது. ஆனால் அப்பொழுதெல்லாம் அந்த பீனிக்ஸ் பறவையாக ஜெயலலிதா என்கின்ற அந்த ஒரு மாபெரும் சக்தி அல்லது மா மனிதர் இருந்தார். ஆனால் எல்லாரும் ஜெயலலிதா ஆகிவிட முடியாது, எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. தேர்தலில் இன்று ஆட்சியை இழந்த ஸ்டாலின் அவர்களும் கலைஞர் கருணாநிதி ஆகிவிட முடியாது. ஆனால் இப்ப இந்த கட்சி வந்து இப்ப ஒரு முறை இப்ப இந்த நெருக்கடியிலிருந்து அதிமுக மீள்வது மிக மிக சிரமமாக இருக்கும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் ஒருவர் மீது அடுத்தவர் சேறு பூசுவதும் மாறி மாறி நீதிமன்றத்திற்கு செல்வதும் அந்த கட்சியை மேலும் மேலும் பல மடங்கு பலவீனப்படுத்தும். அப்படி பலவீனப்படுத்துவதால் யாருக்கு லாபம் அப்படிங்கிறதா யதார்த்தமாக எழக்கூடிய அடுத்த கேள்வி. மிகவும் கள்ள மௌனமாக திமுக இதை ரசிப்பார்கள். ஏன்னா திராவிட கட்சிகள் 1967ஆம் ஆண்டிலிருந்து திராவிட கட்சிகள் ஆட்சியை ஆரம்பித்த பொழுது அது அவர்களுடைய ஆதிக்கம் தான். 72 அதிமுக தொடங்கப்படுகிறது, 77 எம்ஜிஆர் ஆட்சி, 77 தொடக்க 67 2026 மே மாதம் 4ஆம் தேதி வரை திராவிட கட்சிகளின் ஆட்சிதான். இப்பொழுது ஒரு திராவிட கட்சி வீழ்ச்சியை நோக்கி செல்கிறது அல்லது இருப்பே இல்லாமல் சென்றுவிடும், கேள்விக்குறியாகிறது, அல்லது ஏதோ ஒரு வகையில் மீண்டும் வருகிறது என்றாலும் ஜெயலலிதா போன்று அந்த கட்டமைப்பும் ஆதரவுடன் மீண்டும் கட்சியை வலுப்படுத்த முடியுமா என்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. இப்ப அடுத்தபடியாக இன்றைக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர்களிடையே ஏற்பட்டுள்ள பிளவை அடுத்து சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அந்த தரப்பினர் என்ன கேட்கிறாங்க, உடனடியாக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். பொதுக்குழுவை கூட்ட வேண்டிய நோக்கம் என்ன? யாரிடம் அதிகப்படியான தொண்டர்கள் ஆதரவு, மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு, கிளை கழக செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் ஆதரவு இருக்கிறது என்று. அப்ப நோக்கம் வந்து எங்களுக்கு, அதாவது ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து வெளியேற்றும் பொழுது எடப்பாடி பழனிசாமி என்ன ரூல் புக், என்ன மெத்தட்ஸ், என்ன டெக்ஸ்ட் புக், என்ன வழிமுறையை பின்பற்றினாரோ அதே வழிமுறையை இப்பொழுது பின்பற்றி உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை,
பொதுக்குழுவில் எங்களுக்கு தான் ஆதரவு இருக்கிறது என்று அவரை வெளியேற்றுவதற்கான ஒரு முகாந்திரம் முன்னெடுக்கப்படும். அது இல்லை என்று மறுக்க முடியாது. இதில் நான் நினைக்கின்றேன், பலர் இந்த பிளவிற்கு பின்னர் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வை பலர் கவனிக்க தவறிவிட்டார்களா, அல்லது கவனித்தும் கள்ள மௌனமாக இருக்கிறார்களா என்பதை கணிக்க முடியாமல் இருக்கிறது. பெரும்பாலும் நான் என்னுடைய தொடர்புகள் மூலம் இரு தரப்பினருடன் இருப்பவர்களுடன் நான் பேசின போது என்னுடைய புரிதல் என்னன்னா, இன்றைக்கு விலகி சென்றிருப்பவர்கள் அல்லது அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை காட்டிலும் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன் இவர்கள் எல்லாம் சேர்ந்து எடுத்திருக்கின்ற அந்த முடிவு கூட்டணி ஏற்பட்ட பிரச்சனை தான் காரணம்ங்கிற வாதத்தை இப்ப மெதுவா இந்த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வராங்க. அந்த கூட்டணின்னு சொல்லும்போது என்ன, தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான கூட்டணி, அதாவது மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஜூனியர் பார்ட்னர். இப்ப தேசிய ஜனநாயக கட்சியுடன் சேர்ந்த காரணத்தினால்தான், அதாவது எப்படி அது இங்கிலீஷ்ல சொல்லுவல டு பி ரெட் டேஷ், எப்படி அதை வாசிக்க வேண்டும் என்றால், பாரதிய ஜனதா கட்சியுடன் கைகோர்த்து கூட்டணி வைத்த காரணத்தினால்தான் அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கின்றது, மீண்டும் ஆட்சிக்கு வர முடியவில்லை என்று. அப்படின்னா என்ன மெசேஜ்? சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சியுடன் இருந்ததால் எங்களுக்கு கிடைக்கவில்லை, கிறிஸ்தவ மக்களின் பெரும்பான்மையான வாக்குகள் தாவேகா பக்கம் சென்று விட்டது, இஸ்லாமிய மக்களின் கணிசமான வாக்குகள் தாவேகா பக்கமும் மீதி இருக்கக்கூடியவை திமுக பக்கமும் சென்று விட்டன, இடதுசாரிகளும் ஆட்சியின் பக்கம் சென்று விட்டார்கள். அதனால் இனி அரசியல் செய்ய வேண்டும் என்றால் அவர்களின் பார்வையில் பாரதிய ஜனதா கட்சியினுடனான உறவை தொடர்வது என்பது தமிழ்நாட்டில் தாங்கள் அரசியல் செய்வதற்கான இடத்தை அளிக்காது. அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, இங்க இந்த தோல்விக்கான காரணம் பிஜேபி தான். பிஜேபியோட ஏன் கூட்டணி ஏற்படுத்தி கொண்டோம் என்பதை எடப்பாடி பழனிசாமி இதுவரை எங்களுக்கு விளக்கவில்லை என்று சி.வி. சண்முகம் புதன்கிழமை மாலை, அது புதன்கிழமை இரவு செய்தியாளர்களுடன் சொல்றார். அப்பொழுது யதார்த்தமாக என்ன கேள்வி எழுகிறது? தேர்தலுக்கு முன்னால் நீங்கள் கூட்டணி ஏற்பட்டு நீங்கள் வேட்பாளர்கள் அறிவிப்பதற்கு முன்னால் இதை ஏன் நீங்கள் சொல்லவில்லை? இங்க விழுப்புரத்துக்கு பக்கத்துல நடைபெற்ற பொதுக்கூட்ட மேடையிலே பிரதமர் மோடி அவர்கள் இருந்த பொழுது அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்திலேயே சி.வி. சண்முகம் நின்னதெல்லாம் காணொலிகள்ல பார்க்க முடியும். அப்போ என்ன நடக்குதுன்னா, தோல்விக்கான ஒரு காரணத்தை இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மீது சுமத்த முற்படுகிறார்கள் என்பதுதான் இதுல ரொம்ப தீர்க்கமா கவனிக்கப்பட வேண்டியது. இல்ல மிக வருத்தம் என்றால், திராவிட கட்சிகளுடைய தோல்வி என்பது ஒருபுறம் இருந்தாலும், இது நாள் வரை சில விஷயங்களை தைரியமாக முன்னெடுத்து வந்த, அதாவது எம்ஜிஆருடைய சிந்தனைகள், ஜெயலலிதாவினுடைய சிந்தனைகள் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலி அரசியல்ல கூட்டாக இருப்பதும் சரி, அதில் வெளியே அதாவது இதே திமுகவுடன் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருந்திருக்கிறது, வெளியே வந்திருக்கிறது. ஜெயலலிதா அம்மையாரும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணியில் இருந்திருக்கின்றார், வெளியே வந்திருக்கின்றார். ஆனால் நீங்க சித்தாந்த ரீதியில் பார்த்தீர்களே என்றால் அதிமுகவும் பாஜகவும் தான் நேச்சுரல் பார்ட்னர்ஸ் சித்தாந்த ரீதியில். ஏன்னா இருவருக்குமே கடவுள் எதிர்ப்பு கொள்கை என்பது பெரிதாக கிடையாது. வலிந்து இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத தன்மை, கடவுள் மறுப்பு கொள்கையை வலிந்து அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள் என்பதெல்லாம் பார்க்கும்போது, அப்புறம் இந்த ஓப்பன் எக்கானமி சித்தாந்த ரீதியில கொஞ்சம் டு த ரைட் ஆஃப் சென்டர் தான் ரெண்டு கட்சியுமே நிற்பாங்க. அதனால இப்ப அடுத்து என்ன நடக்க போகிறது என்பதுதான் தமிழ்நாட்டில் ரொம்ப உச்சகட்ட பரபரப்புடன் இருக்கும். இல்ல ரொம்ப சந்தோஷமா குளிர்காயக்கூடியவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம். ஏன்னா அவங்களுக்கு தேவைக்கு அதிகமான நம்பிக்கை வாக்குகள் கிடைத்து விட்டன. இப்ப இவங்க 25 பேரையும் சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக்கினாலும் ஆட்சி கழுவுவதற்கான ஆபத்து இல்லை. ஏனென்றால் இந்திய நாடாளுமன்றத்திலே சரி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொன்னா, இப்ப பிரான்ஸ், பிரிட்டன் அல்லது கனேடியன் கான்ஸ்டிடியூஷன் மாதிரி கிடையாது. இங்க நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, டிபெண்ட்ஸ் ஆன் தி நம்பர் ஆஃப் பீப்புள் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் இன் தி ஹவுஸ். இப்ப இந்த 25 பேர் சட்டமன்றத்திலிருந்து பதவியை நீக்கப்படுவதற்கோ அல்ல பதவி விலக்கப்படும் ஒரு சூழல் ஏற்பட்டாலோ, தி நம்பர்ஸ் இன் தி ஹவுஸ் வில் கம் டவுன் பை 25. 235 ஒரு 25 போச்சுன்னா கிட்டத்தட்ட 205ங்கிற ஸ்டேஜ் தான் வரும், அல்ல 215ங்கிற ஸ்டேஜ் வரும். அப்படி வந்ததுன்னா அதுல பாதி கிட்டத்தட்ட 110 அந்த லெவலுக்கு குறைஞ்சிடும். அப்ப இவங்க கிட்ட கணிசமான எண்ணிக்கை இருக்கிறது. எனவே அதிமுக
இந்த இரு அணிகளும் ஏதோ ஒரு வகையில் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த அளவுக்கு வந்த பிறகு இணக்கப்படுத்துற பேச்சுக்கே இடம் கிடையாது. இவர்களால் மீண்டும் வர முடியுமா, வந்தாலும் அந்த கட்சியை காப்பாற்ற முடியுமா என்ற கேள்வி எல்லாம் இருக்கிறது. இன்றைக்கு ஒற்றை தலைமை வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கோரியவர்கள் எல்லாம் இதைத்தானே ஓராண்டுக்கு முன்னால் ஓபிஎஸ் சொன்னாருங்கிறது யாரும் சிந்திச்சு பார்க்கறது இல்ல. அன்னைக்கு ஓபிஎஸ் என்ன சொன்னாரு? ஒற்றை தலைமை வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும், அதற்காகத்தான் நான் பாடுபட்டேன்னு சொல்லும் பொழுது, அதாவது என்ன சொல்றதுன்னா, நீங்கள் அறிவியலை நம்பினால் எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் காட் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதாவது நான் பகுத்தறிவுவாதி, இறை நம்பிக்கை எனக்கு கிடையாது என்று சொன்னால், அறிவியல் நம்பிக்கை, விஞ்ஞான நம்பிக்கை பிரகாரம் ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு. இல்லை நான் கடவுள் நம்பிக்கை கொண்டவன் என்றால் அதற்கான, அதாவது ஒரு வினைக்கும் எதிர்வினை இருக்கும். அதனால இப்ப என்னன்னா, அதிமுக ரொம்ப நெருக்கடியான சூழல், ஒரு கேட்ச் 22 சிச்சுவேஷன்ல இருக்குது. இதுல இனி இந்த கட்சி பிளவுபட்டது என்றால் திமுகவும் சரி, ஆளுகின்ற தாவேக்காவும் சரி, அவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய இப்ப இடதுசாரிகளோ விடுதலை சிறுத்தைகளோ போன்றவர்கள் அவர்களுக்கு மறைமுகமாக கூறக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கும் என்ற, இந்த கட்சியை முடக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ஒரு 3 எதிரியை எதிர்கொள்வதை விட 2 எதிரியை எதிர்கொள்வது சுலபமாக இருக்கும். அப்போ யார் ஒரிஜினல் அதிமுகங்கிற கேள்வி வரும்போது இரட்டை இலை சின்னம் முடக்கும். எலெக்ஷன் கமிஷன் ஒரே வார்த்தை சொல்லிடுவாங்க, நீங்க உங்க பஞ்சாயத்துல முடிச்சுட்டு அப்புறம் வாங்க, அப்புறம் சின்ன யாருக்கு பாத்துக்கலான்னு. அநேகமா இந்த ஆண்டு இறுதிக்குள் உள்ளாட்சி தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2029 நாடாளுமன்ற தேர்தல். அதனால எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணமாக நான் பார்ப்பது என்னன்னா, அவர் ரொம்ப விடாப்பிடியானவர். அதை எந்த வகையிலும் அவர் காம்ப்ரமைஸுக்கு போகக்கூடிய ஒரு நபராக அவர் அறியப்படவில்லை. அப்படி ஏதோ விட்டு கொடுப்புடன் சென்று இருக்கலாம் அவர் கூறி இருந்தால், ஓபிஎஸ் போயிருக்க மாட்டார், செங்கோட்டையன் போயிருக்க மாட்டார், அந்த கட்சி பிளவுபட்டிருக்காது, இப்படி எல்லாம் நடக்கும். ஆனா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தமிழக சட்டமன்றத்தில் பல விஷயங்களை பார்த்திருக்கின்றோம். ஜெயா காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து எப்படி ஒரு தனி குழுவினராக, கிட்டத்தட்ட அங்கீகரிக்கப்படாத ஒரு காங்கிரஸ் கட்சியினோட குழுவினர் ஜெயா காங்கிரஸ் மாதிரி அவர்கள் செயல்பட்டு பின்னர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வந்தார்கள். அதிமுகவில் பிளவு ஏற்பட்ட பிறகு 18 பேர் ஓபிஎஸ் தலைமையில் வந்தார்கள். அதனால இதெல்லாம் இருக்குது. ஆனால் இன்னொரு மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, சரியான சட்ட ஆலோசனை பெற்றுக்கொண்டு இப்ப சபாநாயகர் இந்த 25 பேரை தகுதி நீக்கம் செய்வது என்கின்ற ஒரு முடிவை எடுப்பாராயின், இந்த 25 பேரும் மீண்டும் தேர்தலை சந்தித்தால் அதில் வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு சுலபமாக இருக்காது. அந்த ரிஸ்க அவங்க எடுப்பாங்களா, இல்ல போனா போட்டோம் நம்ம இன்னொரு 25 பேரை நம்ம ஆட்களை போட்டு வெற்றி பெற்று நான் தான் அல்லது தாங்கள் தான் ஒரிஜினல் அந்த அதிமுக, எனக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது என்பதை எடப்பாடியால் நிரூபிக்க முடியுமா, அல்லது திமுகவும் இந்த 25 இடங்களில் போட்டியிட்டு கூடுதலாக 10 இடங்களை பெற்றுக்கொள்ள முடியுமா, இல்ல இந்த சுனாமி விஜய் என்கின்ற இந்த சுனாமி அலையில் இந்த 25 இடங்களும் விஜயால் வெற்றி பெற முடியுமா என்பதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சிச்சுவேஷன் போக போக தெரியும். ஆனால் அதிமுகவிற்கு நேரம் சரியில்லை என்பதைத்தான் இப்பொழுது நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இல்ல இன்னொரு முக்கியமான விஷயமும் கவனிக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கு கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு இதுதான் என்று கூறுகின்ற எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவுக்கு மாறாக, அந்த கட்சியினுடைய கொறடா வெளியிட்ட முடிவுக்கு மாறாக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி போன்றவர்கள் தலைமையில் அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்களே, இதில் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அவர்களில் பலர் மீது ஊழல் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் அது பல காரணங்களுக்காக அது பெரிய அளவில் முன்னெடுக்கப்படாமல் இருந்தது. எனவே அந்த ஊழல் வழக்குகள் மீண்டும் தூசி தட்டப்படலாம் என்கின்ற ஒரு ஐயப்பாடோ சாத்தியக்கூறோ அல்லது ஒரு அச்ச உணர்வோ கூட இதில் இருந்திருக்கலாம் என்பதை நீங்களும் நானும் சொல்லல, சமூக ஊடகங்களில் வரக்கூடிய கருத்துக்கள் மிக தெளிவாக காட்டுகின்றன. எனவே பிளவுக்கான காரணம் எடப்பாடி மீதான அதிருப்தி மட்டுமல்ல, ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு காரணமாக இருக்கலாம், கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் என்கின்ற காரணமாக இருக்கலாம், அல்லது தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற காரணமாக இருக்கலாம். இப்படி பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் காரணம் எதுவாக இருந்தாலும் அதிமுக என்கின்ற கட்சி இன்று பலவீனப்பட்டு நிற்கிறது என்பதுதான் கசப்பான உண்மை. ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. குறிப்பா இந்த 25 பேர்
கொடுத்திருக்கிற அந்த தாவேகாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு என்னென்ன மாதிரியான சுனாமிகளை அதிமுகவில் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறதும், குறிப்பா அதிமுக பிளவு என்பது இன்றைக்கு தாவேகா ஆதரவை நோக்கி நகர்ந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், இதில் அழகா கள்ள மௌனம் சாதித்து சந்தோஷமாக இருக்க போபவர்கள் திமுகவினர் அப்படிங்கிற விஷயத்தையும், இவர்களை இடைநீக்கம் செய்தாலும் தகுதி நீக்கம் செய்தாலும் தாவேகா ஆட்சிக்கு ஒரு ஆபத்தும் வராது. ஏன்னா ஆல்ரெடி இந்த 25 பேரை லெஸ் பண்ணிட்டா இருக்கிற 205ல பாதி தாங்க. அந்த பாதியை ஈஸியா பெரும்பான்மையா நிரூபித்துட்டு தாவேகாவே அழகா ரன் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையையும் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல் நிறைய பேசலாம். அன்காம்ப்ரமைஸ்ட் பொலிட்டீஷியனாக இருப்பது அரசியலுக்கு அழகா அப்படிங்கிறத தொடர்ந்து விவாதிக்கலாம். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார்.